நீட் அண்ட் ஜேஇக்கு யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சன்னில் போகக்கூடிய செயின் ரியாக்ஷன் நியூக்ளியர் ஃபியூஷன்னு உங்களுக்கு தெரியும். நியூக்ளியர் ஃபியூஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மினிமம் டெம்பரேச்சரே 10⁻⁹ கெல்வினில் இருக்கணும். பட் சன்னோட இன்னர் கோர் டெம்பரேச்சரே 1.5 × 10⁻⁷ கெல்வின். இது அதிகமான டெம்பரேச்சராக இருந்தால் கூட ஃபியூஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு போதுமானதாக இல்லை. அப்புறம் எப்படி சன்னில் நியூக்ளியர் ஃபியூஷன் பாசிபிள்? இதை நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. பட் குவாண்டம் மெக்கானிக்ஸால் முடியும். அதுதான் குவாண்டம் டன்னலிங் எஃபெக்ட். இந்த டன்னலிங் எஃபெக்ட் மூலமாக கூலும் பேரியரை ஓவர் கம் பண்ண முடியும். சன்னில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் இந்த ஆர்டர் ஆஃப் 10⁻16 பாஸ்கல்ஸ் புரோட்டானை க்ளோஸராக கொண்டு வருது. இந்த க்ளோஸராக வரக்கூடிய புரோட்டான்ஸ் ஒன்றோட ஒன்று மோதிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த புரோட்டான் கொலிஷன்னால் கண்டினியூவாக ஹைட்ரஜன் ஹீலியமாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இது பாசிபிள்? அவ்வளோ கொலிஷன்ஸ் பாசிபிளா அப்படின்னா புரோட்டானோட ஹை நம்பர்ஸ் அவைலபிலிட்டியால் இது ஆல்வேஸ் பாசிபிள். அப்படி எவ்வளோ தான் புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் 10⁻57 நம்பர்ஸ். அவ்வளோ புரோட்டான் இருக்கனால சன்னில் நியூக்ளியர் ஃபியூஷன் இன்னொரு 5 பில்லியன் இயர்ஸுக்கு அப்படியே இருக்கும்.